ஒரு பழ உடன்பாடு. கிராமத்தில் 2 விவசாயிகள் வாழ்ந்தனர். அவர்கள் பல ஆண்டுகளாக நல்ல நண்பர்களாகிவிட்டனர். இருப்பினும் அவர்கள் ஒவ்வாத ஜோடியாக தோன்றினர். துளசிதாஸ் எளிமையானவராகவும் வெள்ளந்தியாகவும் இருந்தார். அதே சமயம் அவரது நண்பர் மணிலால் புத்திசாலியாகவும் வியாபாரத்தில் திறமையானவராகவும் இருந்தார். ஒரு நாள் துளசிதாஸ் நல்ல உருளைக்கிழங்கு அறுவடையை சேகரித்தார். அருகில் உள்ள நகரத்தின் சந்தைக்கு அவற்றை கொண்டு செல்ல தனது அண்டை வீட்டுக்காரர் நாயக்கிடமிருந்து அவரது கோவேறு கழுதையை கடன் வாங்கச் சென்றார். ஆனால் அவர் கோவேறு கழுதையை கேட்டபோது நாயக் விரக்தியில் கைகளை தூக்கினார். அந்த பிடிவாதமான பழைய கோவேறு கழுதை இரவில் வெளியேறிவிட்டது என்று அவர் கூறினார். திரிலோக்கிடம் அவரது குதிரையை கடன் கேட்கவும். எனவே துளசிதாஸ் தனது மனதில் சந்தேகங்களுடன் திரிலோக்கின் வீட்டிற்கு சென்றார். திரிலோக் மிகவும் மோசமானவர். கிராமத்து வட்டிக்கு பணம் கொடுப்பவரும் கூட அவரை தவிர்த்தார். நீங்கள் எவ்வளவு கொடுப்பீர்கள் என்று அவர் கேட்டார். என்னிடம் பணமில்லை என்று துளசிதாஸ் விரக்தியான குரலில் பதிலளித்தார். நான் என் குதிரையை சும்மா கடன் கொடுக்க மாட்டேன் என்று திரிலோக் பதிலளித்தார். நீங்கள் முலாம்பழங்கள் பயிரிடுகிறீர்கள், எனக்கு 15 கொடுங்கள், நீங்கள் குதிரையை கடன் வாங்கலாம். பரிதாபமான துளசிதாஸ் மனம் தளர்ந்து காணப்பட்டார். இப்போது தோட்டத்தில் என்னிடம் 5 முலாம்பழங்கள் மட்டுமே உள்ளன. நான் அவற்றை உங்களுக்கு கொடுக்கிறேன். மீதமுள்ள 10ஐயும் இந்த மாத இறுதியில் தருகிறேன். என்னுடைய 15 முலாம்பழங்களும் கிடைத்த பின்னரே உங்களுக்கு குதிரை கிடைக்கும் என்று திரிலோக் கூறினார். தனது உருளைக்கிழங்கை பற்றி யோசித்து துளசிதாஸ் ஒப்புக்கொண்டார். அவர் விரைவாக வீட்டிற்கு சென்று 5 முலாம்பழங்களை கொண்டு வந்து அவற்றை திரிலோக்கிடம் கொடுத்தார். பின்னர் அவர் மீதமுள்ள 10 முலாம்பழங்களை அவருக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒருவரை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் வெளியேறினார். அவர் தெருவில் நடந்து செல்லும்போது யாரோ அவரது பெயரை அழைப்பதை கேட்டார். திரும்பி பார்த்தபோது மணிலாலும் நாயக்கும் அவருக்கு கைகளை அசைப்பதைக் கண்டார். கோவேறு கழுதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் உங்கள் உருளைக்கிழங்கை சந்தைக்கு கொண்டு செல்லலாம் என்று மணிலால் கூறினார். ஐயோ என்று துளசிதாஸ் கூறினார். நான் ஏற்கனவே திரிலோக்கிற்கு அவரது குதிரைக்காக 5 முலாம்பழங்களை கொடுத்துவிட்டேன். அவர் அவற்றை திரும்ப கொடுக்க மாட்டார். அப்படித்தான் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று மணிலால் புன்னகையுடன் கூறினார். என்னுடன் வாருங்கள், நான் உங்கள் முலாம்பழங்களை பெற்றுத் தருகிறேன். 2 விவசாயிகளும் திரிலோக்கை பார்க்கச் சென்றனர். நாயக்கும் அவர்களுடன் பின்தொடர்ந்தார். நாயக் கஞ்சனான திரிலோக்கை யாராவது விஞ்சுவதை பார்க்க ஆவலாக இருந்தார். திரிலோக் அவர்களை பார்த்தபோது 3 ஆண்களையும் சந்தேகத்துடன் பார்த்தார். எனது மற்ற 10 முலாம்பழங்கள் எங்கே என்று அவர் கத்தினார். அதற்கு மணிலால் புன்னகை மட்டுமே செய்தார். முதலில் என் நண்பரே என்று மணிலால் கூறினார். உங்கள் குதிரை சுமைகளை தாங்க முடியுமா என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். பதிலுக்காக காத்திருக்காமல் அவர் குதிரையிடம் சென்று தனது உள்ளங்கைகளால் அதன் முதுகை அளக்கத் தொடங்கினார். மணிலாலின் செயல்களை மற்றவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். சிறிது நேரம் கழித்து அவர் தலையைச் சொரிந்து, ஒருவேளை குதிரை போதுமானதாக இருக்கும். துளசிதாசும் அவர் மனைவியும் முன்னால் உட்காரலாம், என் மனைவியும் நானும் பின்னால் உட்காரலாம் என்று கூறினார். பின்னர் அவர் மேலும், ஆனால் குழந்தைகளுக்கும் துளசிதாசின் தாத்தா பாட்டிகளுக்கும் இடம் இருப்பதாக தெரியவில்லை என்று கூறினார். உன் முட்டாள்தனத்தை நிறுத்து என்று திரிலோக் கத்தினார். என் குதிரை அதன் முதுகில் பல குடும்பங்களை எப்படி சுமக்க முடியும்? அது உங்கள் குதிரையின் கவலை என்று மணிலால் கூறினார். என்னை கவலைப்படுத்துவது என்னவென்றால் கோழிக் கூண்டுகளையும் காய்கறி கூடைகளையும் எங்கே கட்டுவது என்பதுதான். திரிலோக் அவரை நம்ப முடியாமல் பார்த்தார். நீங்கள் என் குதிரையை கொன்றுவிடுவீர்கள் என்று திரிலோக் அலறினார். போய் வேறு ஒருவரின் குதிரையை கடன் வாங்குங்கள். அவர் கோபத்தால் நடுங்கினார். துளசிதாசிடம் திரும்பி அவர், உங்கள் 5 முலாம்பழங்களை எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள் என்று கத்தினார். ஆனால் துளசிதாஸ் நகர்வதற்கு முன்பே மணிலால் முன்னேறினார். அவ்வளவு சீக்கிரம் இல்லை என்று மணிலால் கூறினார். ஒரு குதிரையை கடன் வாங்குவதற்கு 15 முலாம்பழங்கள் ஒரு நியாயமான விலை என்று நீங்களே சொன்னீர்கள். எனவே நாங்கள் இன்னொரு குதிரையை கடன் வாங்குவதற்காக நீங்கள் எங்களுக்கு 15 முலாம்பழங்கள் கொடுக்க வேண்டும். தான் சிக்கிக் கொண்டதை உணர்ந்து திரிலோக் குறைந்து போனார். அவர்களை துரத்த ஆசைப்பட்ட திரிலோக் அவசரமாக உள்ளே ஓடினார். அவர் 15 முலாம்பழங்களுடன் திரும்பி வந்து நிம்மதி பெருமூச்சுடன் அவற்றை மணிலாலிடம் ஒப்படைத்தார். மணிலால் துளசிதாசிடம் அவரது அசல் 5 முலாம்பழங்களை ஒப்படைத்தார். கஞ்சனை யாரோ ஒருவர் இறுதியாக தோற்கடித்ததில் நாயக் சத்தமாக சிரித்தார். துளசிதாஸ் தனது புத்திசாலி நண்பருக்கு நன்றி தெரிவித்தார். 3 ஆண்களும் ஒருவருக்கொருவர் புன்னகையை பகிர்ந்து கொண்டு கிராமத்தின் வழியாக ஒன்றாக வீட்டிற்கு நடந்தனர். பேராசை ஒரு மனிதனை குருடாக்கி அவனது சொந்த தந்திரங்களில் அவனை சிக்க வைக்கிறது. புத்திசாலித்தனமும் நியாயமும் வெற்றியை தருகின்றன. அதே நேரத்தில் கஞ்சத்தனம் இழப்பை மட்டுமே தருகிறது.